தவேக தலைவர் விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது கரூர் வந்திருக்கிறார். கோவை வந்த நிலையில் அவர் கரூர் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாற்பத்தோரு பேரை பலிகொண்ட கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பாவி பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். கரூர் பெருந்துயர சம்பவம் நடந்தது எப்படி என அதிகாரிகளிடம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம், கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது கரூர் வந்திருக்கிறார். குறிப்பாக விஜய் நின்று பேசிய அந்த வேலைச்சாமிபுரத்திற்கு அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது வாகனம் எங்கே வந்து நின்றது, இந்த இடத்தில் எவ்வளவு பேர் நின்றார்கள், சுற்றி எவ்வளவு தூரத்திற்கு கூட்டம் இருந்தது, எதனால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டது என்று அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவராக தங்களுக்கு தெரிந்த அந்த பதில்களை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்போது, எதனால் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அப்போது காவலர்கள் எவ்வளவு பேர் இருந்தீர்கள், அவர்களை மீட்பதற்காக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்த பல விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அதிகாரிகள் அவர்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை எல்லாம் தற்போது மத்திய அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கூரை அதே போல அந்த தகரம், அந்த ஓலையால் செய்யப்பட்ட மேற்கூரை சரிந்த இடம், அங்கு சிதறி கிடக்கக்கூடிய அந்த காலணிகள் ஆகியவற்றை எல்லாம் பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டார். இவ்வளவு காலணிகள் சிதறி கிடக்கிறது என்று சொன்னால் இந்த இடமே ஒரு போர்க்களம் போல இருக்கின்றது, அந்த அளவுக்கு இங்கு ஒரு கொடூரமான ஒரு சூழல் இருந்திருக்கிறதா என்று அவர் ஒரு வேதனைப்பட்ட விஷயத்தை அதிகாரிகள் மத்தியிலே பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அங்கிருந்து நடந்து சென்று கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் நடந்து சென்று வழிநெடுக்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய உடைமைகள், அவருடைய காலணி, கண்ணாடி, வாட்ச் போன்று அருந்து சாலையில் ஆங்காங்கே விழுந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், அதனை பார்க்கின்றார். அதே போல அந்த சாலைக்கு அருகே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாய் இருக்கிறது. நாம் கூட நேற்று செய்தியில வெளியிட்டிருந்தோம். அந்த கழிவுநீர் கால்வாயில் நூற்றுக்கணக்கானவர்கள் சிக்கிக் கொண்டு உள்ளே விழுந்து விட்டார்கள். அந்த இடத்தை தற்போது அதிகாரிகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளும் அதே போல மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த இடத்திலே என்ன நடந்தது, எவ்வளவு பேர் அங்கு கூடி நின்றார்கள், அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சூழல் எப்படி இருந்தது, அங்கிருந்து மீட்டு அவர்களை எப்படி அழைத்து சென்றோம் உள்ளிட்ட அந்த விவரங்களை அதிகாரிகள் மத்திய அமைச்சரிடம் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிகாரியும் என்ன தகவல் சொல்கிறார்கள் என்பதை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டறிந்து வருகின்றார். தற்போது சம்பவ இடத்தை பார்வையிட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பத்தாரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திக்க இருக்கிறார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.